வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சோமாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு நான் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன். ரவை சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த சால்ட்டு ரவை எல்லா பக்கமும் ஃபுல்லாக பரவுற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா டைட்டாக பசிஞ்சிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி இது நார்மலாக நம்ம பூரி சப்பாத்திக்கெலாம் பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இது ஊறுறதுக்காட்டியும் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை ஒரு ஃப்ரை பேனில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்க்குறத விட லைட்டாக இதை வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் வறுத்தா மட்டும் போதும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்படியே முந்திரி உங்களுக்கு வேண்டான்னா கூட நீங்கள் விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி லைட்டாக செவந்து வரட்டும். செவந்து வந்த பிறகு இதோட நான் துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லாத நல்லா ட்ரை ஆகணும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை நீங்கள் அரைக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடரையும் நம்ம இந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு. இதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. ஆனால் 1/2 கப் நான் எடுத்திருக்கேன், அது நல்லா கரெக்டான சுகர் இருந்தது. இதை நம்ம இப்போ பவுடர் பண்ணி இந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு சூப்பராக உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். நீங்கள் இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவு இருக்குது. இது நல்லா இப்போது சாஃப்டாக ஆகியிருக்கும். இதிலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து நம்ம சோமாஸ் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் சோமாஸ் அச்சில் செய்யலை. ஸோ நம்ம நார்மலாக எப்படி செய்யலான்றது தான், அச்சு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சு கட்ட போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இது செஞ்சிடலாம். ஒரு சின்ன பால் எடுத்து அதை நீங்கள் நல்லா தின்னாக தீத்திங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மெலிசாக தீர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக உருட்டிட்டு இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இது மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த ஓரங்களில் ஃபுல்லாகவே தண்ணி தொட்டு நனைச்சிக்கங்க. அப்போ நம்ம ஒட்டும் பொழுது ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் நடுவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம மடிச்சிக்கலாம். நீங்கள் வைக்கும் பொழுது அந்த நம்ம தண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே படாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மாவோட மாவு ஒட்டிக்கும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம இந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நனைச்சிருக்கோம். ஸோ அதனால் நல்லா ஒட்டிக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஃபோர்க் இருந்ததுன்னா அதை வச்சு லைட்டாக அந்த ஓரங்களில் டிசைன் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சோமாஸ் அச்சில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே நல்லா டிசைனாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு வரலன்னா சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா அதிலே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இதுவும் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இது மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் ஒரு சோமாஸை சேர்த்துடலாம். சோமாஸ் பொரிக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அது உடனே கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் டார்க்காக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறின பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 சைடும் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுது. இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்த பிறகு எண்ணெய் கொதிக்கிறதுலாம் நல்லா அடங்கின பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.